இப்போ நான் விஜய் கிறிஸ்துவ பேசுகிறேன். 2026 எலெக்ஷனில் தோல்வி பெற்ற அதிமுக எம்எல்ஏவும் திமுக எம்எல்ஏவும் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு கிடையாது. அதாவது ஏடிஎம்கேலையும் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க, திமுகவிலும் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தோக்கிறதுனால பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேர் அடமானம் வச்சு 20 கோடியிலேருந்து 30 கோடி வரைக்கும் இழந்திருக்காங்க. சில பேர் கல்யாண மண்டபத்தை விற்றுருக்காங்க, சொத்துக்களை விற்றுருக்காங்க. தாவேக்கால யாரும் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணல. திமுகவுலையும் அதிமுகவுலையும் புதுசாக நின்றவங்க நிறைய இழந்துட்டாங்க, வாழ்வாதாரத்தை நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுடைய ஆணவம் குறைய மாட்டேங்குது. இதில் விஜய் சார் செஞ்ச மிகப்பெரிய ரெக்கார்டு என்னென்னா, எதிராக உட்கார்ந்த 60 வருஷமாக எதிராக உட்கார்ந்தவங்கள ஒரே பெஞ்சில் உட்கார வச்ச சாதனை அவருக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுடைய ஆணவத்தை அடங்க மாட்டேங்குது. ஏடிஎம்கேவுடைய அரசியல்வாதிகளுக்கும் டிஎம்கே அரசியல்வாதிகளுக்கும் இன்னும் அந்த ஆணவம், இந்த மனமேட்டியுமே அழிய மாட்டேங்குது. அதுக்கு சீக்கிரமாக அவர் ஒரு முடிவு வரும். ஏன்னா இனிமேல் அவங்க திருப்பி எந்த காரணத்தை கொண்டும் ஆட்சியை பிடிக்கவோ எந்த வகையிலையும் அவங்க வரவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக விஜய் சாரோடைய ஆக்ஷன்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போடுற பிளான் மக்கள் மிரண்டு போய் அதிசயிச்சு இருக்காங்க. அதனால் இனிமேல் யாராக இருந்தாலும் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி திருப்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. தளபதிக்கு இப்போ தான் அரசியலை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் காவல்துறையினரும் இணைந்து பல போலியான ஆவணங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. 10 லட்சம் கோடிக்கு மேலே நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இவங்க தங்களுக்கு தேவையான சட்டத்தை ஏற்றதும் அதன் மூலமாக அந்த நிலத்தை அபகரிக்கிறதும், தேவையான நிலத்தை நேரடியாக போய் கேட்பாங்க. 10 ரூபாய்க்கு 2 ரூபா கேட்பாங்க, 10 ரூபா போகிற இடத்த 2 ரூபாய்க்கு கேட்பாங்க. தரலன்னா அதில் ஒரு போலியான ஆவணத்தை உருவாக்குறது பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை போட்டு விட்ருவாங்க. திடீர்னு ஒரு என்ட்ரி ஆரம்பிச்சது, அந்த நிலம் லிட்டிகேஷன் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எத்தனையோ ஏழைகளுடைய நிலத்தை அபகரிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் வயிற்றெரிச்சலை நிறைய பேர் கொட்டியிருக்காங்க. 10 லட்சம் கோடி கிட்ட நிலத்தை முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் அதிகாரிகளும் சேர்ந்து தான் ரெவென்யூ துறையும் காவல்துறையும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போது உள்ள அமைச்சர் தாவேக்கா அரசு கண்டிப்பாக ஒரு நல்ல சட்டத்தை போட்டு அதெல்லாம் மீட்டு இழந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கணும், அவங்களுடைய சொத்தை மீட்டு கொடுக்கணும். இதுக்கு ஒரு புதிய சட்டத்தை போடணும். இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் லிங்க் அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த பட்டா இருந்தால் தான் பண்ணுவாங்கிறது தவறான ஒரு கொள்கை. டாக்குமெண்ட் எப்படி லிங்க் இருக்குது, 1920 இருக்கும், 1946 இருக்கும், 1980 இருக்கும். இந்த லிங்க் முறையில் தான் சட்டம், அதாவது ஒருத்தருடைய உரிமை நிலைநாட்டப்படுகிறது. அதன்படி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர, பட்டாவை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால தான் நிறைய லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ஒரு ப்ராப்பர்ட்டியை லிட்டிகேஷன் யூடிஆர் பட்டமில் தான் ஆயிடுச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட்டு தெளிவான முடிவெடுத்து நிலத்தை போலியான ஆவணங்கள் பண்ணாதபடி புதிய சட்டத்தை போட்டிங்கன்னா காலகாலத்துக்கும் நம்முடைய தாவேக்கா அரசும் விஜய் அவர்களுடைய பேரும் கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க. சொத்துக்களை இழக்கிறதும் தான் பெரிய கொள்ளை. திருடின சொத்தில் கை வச்சாதான் அரசியல்வாதிகள்லாம் ஊழல் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சொத்தெல்லாம் ஜப்தி பண்ண தான் அடங்குவாங்க. நன்றி, வணக்கம்.